ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான சீரக சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாதத்தோட பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி, காலிஃப்ளவர் கிரேவி எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நான்வெஜ் அப்படின்னா சிக்கன், மட்டன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீரக சாதம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் அரிசியில் கூட செய்யலாம், ஆனால் பாஸ்மதி அரிசியில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை இப்போது 2லேருந்து 3 முறை கழுவி எடுத்துக்கலாம். கழுவினதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 1 அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 மராத்தி மொக்கு சேர்த்துக்கலாம். இது சீரக சாதம் அப்படிங்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பச்சை மிளகாயை இடையில கீறிட்டு சேர்த்துக்கலாம். 10 முந்திரியை 2 உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு முந்திரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி நம்ம செய்யும்போது சாதம் நல்லா உதிரியாக கிடைக்கும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் தான் 1.5 கப் அளவு அரிசி எடுத்தேன். அதுக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை மூடிட்டு விசில் வச்சுட்டு லோ ஹீட்டில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு விசில் வரல அப்படின்னா லோ ஹீட்டில் வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் எல்லாமே தன்னால் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சீரக சாதம் ரெடி ஆகிடுச்சு. உதிரியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழையாமல் அடிப்பிடிக்காமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் இப்போ பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம கிளறி சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக்